சிவகிரி's hit session February 5. Session surcharges அவருடைய கலெக்ஷன் ஃபார் பாஸ்ட் 5 years சென்டர் கொஞ்சம் அதிகமாகவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வேறஸ் சென்டர்லேருந்து ஸ்டேட்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த டேக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டெவல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஷேர் பண்ணுறது ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத ஆத்தரில் பேசியிருக்காங்க. So we'll see detail about the Finance Commission and the cess surcharge. So other aspects related to grant in aid எல்லாம் ஃபர்தராக பார்க்கலாம். தென் யூஎஸ் வந்து டபிள்யூஹெச்ஓலேருந்து எக்ஸிட் ஆனது, அதனால் டபிள்யூஹெச்ஓடைய ஃபண்டிங் மெக்கானிசமில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். வாட் இஸ் டபிள்யூஹெச்ஓடைய ஃபண்டிங் மெக்கானிசம் அண்டு இது வந்து இந்த குளோபல் சவுத் கண்ட்ரீஸ்க்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக டு பிரிங் ஹெல்த் ஈக்குவாலிட்டி, குளோபல் ஹெல்த் ஈக்குவாலிட்டி இன் தட் சச் இன்டர்நேஷ்னல் அரேனா அப்படிங்கிற மாதிரி அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தென் கேன்சர் ரிலேட்டடாக நிறைய டெக்னாலஜிஸ் அண்ட் இம்ப்ரூவைஸ்டு ட்ரீட்மெண்ட் மெத்தட்லாம் வந்துருச்சு. பட் இருந்தாலும் நிறைய பீப்புள்னால அந்த அமௌண்ட்டை அஃபோர்ட் பண்ண முடியல. இட் இஸ் டூ ஹையர் காஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஆத்தரில் ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. இல்லை நிறைய ஃபிலான்ட்ரோஃபிஸ், என்ஜிஓஸ் இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்லலாம் நிறைய பேர் வந்து அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணியிருப்பாங்க. தென் ஜனவரி 26 இந்தோனேஷியன் பிரசிடெண்ட் அவரை வந்து சீஃப் கெஸ்ட்டாக ரிப்பப்ளிக் டே செலிப்ரேஷனுக்கு இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்தியா இந்தோனேஷியா இதோடைய ரிலேஷன்ஷிப் பேஸ்ட் ஆன் செக்யூரிட்டி, ட்ரேட் அண்ட் கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தென் இப்போ ஏசர் ரிப்போர்ட் வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக ரீசெண்டாக ரிலீஸ் ஆனது. அதில் கோவிட் டைமில் இருந்த தாக்கங்கள் எஜுகேஷனில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மீண்டு வந்துட்டோம், எஸ்பெஷலி த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ பட்ஜெட்டில் வந்து 1.55% வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. திஸ் அலாட்மெண்ட் ஹையர் எஜுகேஷனுக்கு கம்பேரபிளி லாஸ்ட் இயரை விட ஒரு 7% அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம மேஜர்லி ஃபோக்கஸிங் ஆன் தி ஃபவுண்டேஷன் லிட்ரஸி அண்ட் நியூமரசி. இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணும், வாட் இஸ் எஃப்எல்என் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். there are certain schemes underneath of it, so we'll see all those things. Okay, but cess and surcharge. So article 271 of Indian Constitution la neenga